ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்கின் ஃபைனர்னா என்ன, அது நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்கின் ஃபைனர்னா நம்ம ஒரே அடியா ஒரு 100 ஃபோட்டோ 1000 ஃபோட்டோனாலும் சரி ஒரே அடியா ரீடச்ங்கிறது பண்ணலாம். அது எப்படிங்கிறது நான் இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷாப்புக்குள்ள எப்படி பண்றது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள நான் ஒரு இமேஜ் வந்து எடுக்க போறேன். இதுக்குள்ள நான் இமேஜ் ஒன்று எடுத்திருக்கிறேன். இங்க பாருங்க, இமேஜ் ஓபன் ஆயிருச்சு. இது பாருங்க எப்படி இருக்குன்னு, மூஞ்சி எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நான் ரீடச் பண்ண போறேன். ரீடச் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு போட்டோஷாப் நம்ம எந்த வெர்ஷன் யூஸ் பண்றோமோ அந்த போட்டோஷாப்புக்கு வந்து நம்ம ஸ்கின் ஃபைனர்ங்கிறது பிளக்இன் கொடுக்கணும். கண்டிப்பா அது பிளக்இன் கொடுத்தாதான் போட்டோஷாப்புக்குள்ள நம்ம ரீடச் பண்ண முடியும். இங்க பாருங்க, போட்டோஷாப்ல வந்து நான் ஃபில்டருக்குள்ள போயிருக்கேன். ஃபில்டருக்குள்ள போய் இங்க பாருங்க போட்டோ டூல் பாக்ஸ், கடைசியில வந்து போட்டோ டூல் பாக்ஸ் இருக்குங்க. இது பிளக்இன் கொடுத்தாதான் உங்களுக்கு இங்க காமிக்கும் போட்டோ டூல் பாக்ஸ்ங்கிறது. அதுக்குள்ள போய் ஸ்கின் ஃபைனர் இருக்கும். ஸ்கின் ஃபைனர் பாருங்க, இங்க ஸ்கின் ஃபைனர் கிளிக் பண்ணாதான் நமக்கு ஸ்கின் ஃபைனர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே அதே ரீடச் பண்ணிக்கும். நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுத்தாலே போதும். ஒருவேளை கொஞ்சம் டார்க்கா இருக்கிற இமேஜ், கருப்பா இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்றதுன்னு அது கூட நான் சொல்ல போறேன். பாருங்க, லைட்டா இமேஜ் ஜூம் பண்றேன். எப்படி ரீடச் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இது வந்து ஒரிஜினல் இமேஜுங்க. நான் ஸ்பேஸ் பார் பிடிச்சி வச்சிருக்கேன். இது வந்து ஒரிஜினல் இமேஜ். இது நான் ஸ்பேஸ் பார் விட்டுறேன். அது எப்படி கிரியேட் பண்ணிச்சு, எப்படி ரீடச் பண்ணிருக்கேன்னு பாருங்க. பாருங்க எப்படி ரீடச் ஆயிடுச்சுன்னு. நமக்கு இதுக்குள்ள ஷேடோ இதெல்லாம் போகணும், இல்ல ஸ்கின் கொஞ்சம் கருப்பா இருக்காங்க, டார்க்கா இருக்கு ஸ்கின், இது கொஞ்சம் ஸ்கின் கலர் டோன் மாத்தணும் அப்படின்னா இங்க சைடுக்குள்ள பாருங்க. இது வந்து இந்த ஸ்க்ரோல் பார் இருக்குல்லங்க, இது லைட்டா அப்படியே தள்ளி விட்டானா அப்படியே ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் கலர் ஆகுங்க. கலர் சேஞ்ச் ஆகும் ஸ்கின் டோன் லைட்டா. நமக்கு இன்னும் ஸ்மூத்னஸ் வேணும், ஸ்கின் இன்னும் இதெல்லாம் தெரியக்கூடாது, இன்னும் ஸ்மூத்தா வேணும்னா இங்க கீழே பாருங்க போர்ட்ரேட் சைஸ் இருக்குல்லங்க, இது ஆட்டோல இருக்கு. ஆட்டோல இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிக்கும். கஸ்டமைஸ்ல நம்ம வச்சுக்கிட்டு கஸ்டமைஸ்க்குள்ள போய் நம்ம இது இன்னும் இந்த மாதிரி கம்மி பண்ணாங்க பாருங்க, இன்னும் ஸ்மூத் ஆயிடுச்சு ஸ்கின் வந்து. ஒருவேளை மூஞ்சி கருப்பா இருக்கு, டார்க் ஸ்கின் எல்லாம் இருக்கு, இந்த கண்ணு கீழே இதெல்லாம் ஷேடோ எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம எடுக்கணும்னா கீழே பாருங்க ஷேடோஸ் இருக்குல்லங்க. இந்த ஷேடோஸ் கொஞ்சம் நம்ம பிளஸ் பண்ணோம்னா போதும். ஷேடோஸ், இந்த சேச்சுவேஷனும் சேச்சுவேஷன் நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் கருப்பா இருக்கிற மூஞ்சி கூட நமக்கு நல்லா தெரியும். இதுல வந்து பாருங்க, இதுக்கு முன்னால மூஞ்சி எப்படி இருந்துச்சு, நான் ஸ்பேஸ் பார் பிடிச்சி வச்சிருக்கேன். இது பாருங்க, இதுக்கு முன்னால ஃபேஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ரீடச் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்கின் ஃபைனர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எல்லாம் ரீடச் பண்ணலாம். இப்போ ஓகே கொடுக்க போறேன். இது ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு போட்டோஷாப்புக்குள்ள இருக்கிற போட்டோ வந்து அந்த மாதிரி ஸ்கின் ரீடச் ஆயிரும். வீடியோ பாக்குறவங்க எல்லாம் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு, எப்படி ஒரு போட்டோவை எப்படி ரீடச் பண்ணிருக்கேன்னு பாருங்க. மூஞ்சி எல்லாமே ஸ்மூத் ஆயிடுச்சு. இது நம்ம கொஞ்சம் லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா ஒரு அழகான போட்டோ கிரியேட் பண்ணலாம். நம்ம பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நம்ம இதுக்கு எல்லாமே நம்ம கிரியேஷன் மட்டும் இல்லை, குரூப்ஸ் போட்டோ கூட நம்ம ஒரே அடியா ஒரு 100 போட்டோ இருந்தாலும் சரி 1000 போட்டோ இருந்தாலும் சரி ஒரே அடியா நம்ம எல்லா போட்டோஸும் ரீடச் பண்ணலாம். அது கூட எப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. நான் இப்போ வந்து ஸ்கின் ஃபைனர்ங்கிறது இங்க பாருங்க, எனக்கு கீழே வச்சிருக்கேன். நான் இது ஓபன் பண்ண போறேன். ஸ்கின் ஃபைனர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது இப்படி இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கும். நீங்க ஸ்கின் ஃபைனர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க பிளக்இன் இருக்குல்லங்க. இந்த பிளக்இன் அமுத்துனீங்கன்னா இங்க ப்ரௌசர்னு வரும். இந்த ப்ரௌஸ்க்குள்ள போய் லோக்கல் டிஸ்க் சிக்குள்ள போய் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ள போய் எடாப்னு இருக்குல்லங்க. இதுல வந்து நீங்க யூஸ் பண்ற போட்டோஷாப் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க எந்த போட்டோஷாப் யூஸ் பண்றீங்களோ அந்த போட்டோஷாப் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தாதான் உங்களுக்கு போட்டோஷாப்புக்குள்ள போட்டோ டூல் பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு ஸ்கின் ஃபைனர்ங்கிறது போட்டோஷாப்புக்குள்ள காமிக்கும். அந்த மாதிரி நீங்க போட்டோஷாப்புக்குள்ளேயே ஸ்கின் ஃபைனர் யூஸ் பண்ணலாம். இங்க ஸ்கின் ஃபைனர்ல எப்படி யூஸ் பண்றதை நான் சொல்ல போறேன். ஒரே அடியா 100 போட்டோ எப்படி ஸ்கின் ரீடச் பண்ணணுங்கிறது நான் இப்ப சொல்ல போறேன். கவனமா கேளுங்க.
இங்க மேல கவனிங்க, இங்க பேட்ச்னு இருக்குல்லங்க, இந்த பேட்ச் இருக்குங்களே, இந்த பேட்ச் மேல கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி தனி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இங்க ஆட் ஃபோல்டர், நம்ம ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம போட்டோஸ் எந்த போட்டோஸ் வந்து நம்ம ரீடச் பண்ணணுமோ ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எடுத்த போட்டோஸ் எல்லாமே அது வந்து நம்ம ஒரு போட்டோ ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணணும். நான் இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. நம்பர் 3ங்கிற ஃபோல்டர் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், ஓகே கொடுத்துருக்கிறேன். அந்த ஃபோல்டர்ல இருக்கிற எல்லா போட்டோஸையும் இதுக்குள்ள வந்துடும். அதுல 10 போட்டோ இருந்தாலும் சரி, 100 போட்டோ இருந்தாலும் சரி, 1000 போட்டோ இருந்தாலும் சரி, ஒரே அடியா நமக்கு அதுக்குள்ள லோட் ஆயிடும். லோட் ஆயிடுக்கு அப்புறம் ஒரே எல்லா போட்டோஸும் ஒரே அடியா நம்ம ரீடச் பண்ணிடலாம். பாருங்க எல்லா போட்டோ லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. இது லோட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இங்க பாருங்க அவுட்புட் ஃபார்மேட் வந்து ஜேபிஜிக்குள்ள வச்சுக்கணும். இங்க கீழே பாருங்க அவுட்புட் ஃபார்மேட் ஜேபிஜி அவுட்புட் ஃபோல்டருங்க. அவுட்புட் ஃபோல்டர் வந்து நம்ம ப்ரௌசர் கேக்குது, நமக்கு எங்க வேணுமோ இந்த போட்டோஸ் எல்லாம் ரீடச் பண்ணதுக்கு அப்புறம் எங்க சேவ் பண்ணுங்கிறது நம்ம ஒரு ஃபோல்டர் கொடுக்க வேண்டியது இருக்கும். இங்க நான் இங்க ஒரு ஃபோல்டர் கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்க ஃபோல்டர் ஒன்று கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பேட்ச் கீழே இங்க பாருங்க ஸ்டார்ட் பேட்ச் இருக்குல்லைங்க, இது வந்து நான் ஸ்டார்ட் பேட்ச் பண்ணதை பாருங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 79 போட்டோஸ் நான் கொடுத்துருக்கிறேன். எல்லா போட்டோஸையும் ஒரே அடியா ரீடச் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம கொஞ்சம் வேலை குறையுங்க ஆல்பம் டிசைனிங் பண்ணும் போதெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க எல்லாம் இந்த மாதிரி வீடியோ நிறைய செய்வேன். நீங்க எல்லாம் அதெல்லாம் பார்த்து கத்துக்கலாம், புதுசா வரவங்க எல்லாம் கத்துக்கலாம். பாருங்க ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் லேட்டாகும், ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். ஆனால் எல்லா போட்டோஸும் சூப்பரா ரீடச் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஓகே பாய்ங்க, நன்றி.